இங்கே கூட்டணி கட்சிகள் அனைவரும் நான் எந்த காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறேனோ அதே காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். நாடு காக்கும் தருணம் இது. அதற்காகத்தான் இங்கே காங்கிரஸ் வந்திருக்கிறது, மதிமுக வந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இதற்கெல்லாம் அடியில் தொண்டர் அடி பொடியாக எங்கள் மக்கள் நீதி மையத்தால் இங்கே வந்திருக்கிறார்கள். நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் கிடையாது. அது எப்படிங்க அரசியல்ல ஆதாயம் இல்லாம வருவாங்களா அப்படின்னா, 40 வருஷமா அவங்கள நான் அப்படி பழக்கியிருக்கேன். 40 வருஷமாக நற்பணி செய்வதே அவர்கள் கடமையாக பழக்கிட்டேன். இனி அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது. அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர்கள் தான் நான் அவர்கள். நான் இங்கே சீட்டுக்காக வரவில்லை, நாட்டுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு உட்கார்ற இடம் வேணாம், நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கேங்க. இந்த உயரத்தில் நான் நிற்கிறேன் என்றால் 60 ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம். வாக்கு மட்டும் வேணும், ஆனா நம்ம வேண்டாம். ஏழையின் சிரிப்பில் இறைவன் சொன்னேன்னு நாம் இறைவனை பார்க்கிறோம். அவங்க வெளிநாட்டிலிருந்து யாராவது பிரதிநிதிகள் வந்தாலோ, உயர் பதவியில் இருப்பவர்கள் வந்தாலோ, நம்ம ஏழ்மை தெரியாம இருக்க திரை போட்டு மறைக்கிறாங்க எல்லா இடத்துலையும். அதாவது குடிசை தெரியக்கூடாதான், எல்லாம் பிரமாதமா இருக்கு, இந்தியா ஷைன்ஸ் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக திரை போட்டு மறைக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஏழ்மை வெளிநாட்டுக்காரன் வரும்போது அவமானமாக தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவு அவமானமா இருக்கு. உங்களுக்கு திரை போட்டு மறைக்கிற அளவுக்கு அவமானமா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஏன் வர்றீங்க? வராதிங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அப்படி பார்த்துக்கிறதுக்கு தான் இவர் என்னை தேர்ந்தெடுங்கள் என்கிறார். நம் குரல் அங்கே கேட்க வேண்டும். பார்லிமெண்ட்ல எதிர்குரலே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல எதிர்த்து பேச தைரியமான ஒரு குரல் அங்கே வேண்டும். இப்ப நீங்கெல்லாம் வாஷிங் மெஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதமான, உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மெஷின் ஒன்று ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது. அது என்னவென்றால், நீங்க எலெக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த கலர் பணமாக இருந்தாலும் அந்த வாஷிங் மெஷின்குள்ள போச்சுன்னா வெள்ளையா மாறிடும். அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின். சட்டம் போட்டதும் அவங்க தான், அதை அனுபவிப்பதும் அவர்கள் தான். நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது.